பெயர் மு. கீர்த்திகா. நான் அண்ணா நகரில் இருக்கும் வள்ளியம்மாள் மகளிர் கல்லூரியிலிருந்து வருகிறேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு சோதனைகளை சாதனையாக மாற்றுவது பெண்களா ஆண்களா. என்னுடைய கருத்தினை நான் கடைசியில் கூறுகிறேன். இவ்வுலகில் பெண்கள் ஆண்கள் இருவரும் சமம் என்று நாம் அறிந்திருப்போம். ஆனால் பெண்கள் பட்ட துன்பங்கள் பல. பெண்கள் அடைந்த துன்பங்கள் பல. அவற்றுள் சொல்ல முடியாத யாருக்கும் அறியாத பல துன்பங்கள் இருக்கின்றன. அடுப்பாங்கரை ஊதுவதற்கு எதற்கு கல்வி என்று பல எண்ணுகிறார்கள். ஆனால் அவள் அடுப்பு மட்டும் ஊதுவதல்ல, அவள் அக்குடும்பத்தினை நல்வழிக்கு எடுத்துச் செல்கிறார். அப்படி இருக்கும் வகையில் அவர்களுக்கு கல்வி என்பது இன்றியமையாதது ஒன்று. பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதை எழுதியது ஒரு ஆண் தான். அவர் யார் என்று தெரியுமா? பாரதிதாசன் தான். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பெண் குட்டிக்கு வேண்டும் கல்வி இக்குடும்பம் பேணி காக்க, பெண் குட்டிக்கு வேண்டும் கல்வி மக்களை பேணி காக்க, பெண் குட்டி வேண்டிக்கும் கல்வி இவ்வுலகை பேணி காக்க, பெண் குட்டிக்கு வேண்டும் கல்வி அக்கல்வியை பேணி காக்க. கடைசியில் ஒரு கல்வியை பேணி காப்பதற்கு பெண்கள் தான் வேண்டும் என்று ஒரு ஆணை சொல்கின்றார். இன்று நான் ஒரு பெண் சாதனை படைத்ததை பற்றி நான் பேச போவதல்ல. என் வாழ்க்கையில் என் சொந்த கதையான என் தாயார் அடைந்த துன்பத்தையும் அவர் புரிந்த சாதனை தான் நான் பேச போகிறேன். ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாத எந்த ஒரு அவல நிலையும் தன் பிள்ளையும் கணவரையும் இழப்பதுதான். ஆம், என் தாயார் திருமணமாகி 10 ஆண்டுகளில் தனது திருமண வாழ்க்கை முற்றிலும் வெறுத்தார். அவள் வளர்ந்த விதமோ வேறு, ஆனால் அவள் புகுந்த வீடோ வேறு. அவளுக்கு கணவர் பிள்ளைகள் தான் என்று அவள் உலகம் என்று இருந்தாள். எதிர்பாராத நேரத்தில் அவள் இறந்த என் சகோதரன் அவள் ஆண் பிள்ளை இருந்தாள். அச்சமயத்தில் நான் நினைத்தேன், ஆண் பிள்ளை என்றால் என்ன அவ்வளவா, பெண் பிள்ளையால் எதுவும் சாதிக்க முடியாதா என்றார். அத்துயரத்தில் இருந்து மீள்வதற்குள் என் தந்தையினை என் தாயார் இழந்தார். அப்போது நான் மிகவும் உடைந்தேன். என் தாய் இதற்கு மேல் என்ன செய்ய போகிறாள், அவள் மனநிலைமை எப்படி இருக்கும் என்று. 16வது நாள் அவள் பூ, குங்குமம், பொட்டு, தாலி என அனைத்தும் எடுக்கப்பட்டது. நான் நினைத்தேன், இதுக்கப்புறம் அவள் என்ன செய்வாள், இதுக்கப்புறம் மீண்டு வருவாளா என்றாள். ஆனால் அடுத்த மாதமே வேலைக்கு சென்று அதில் வந்த ஊதியத்தை எனது கல்லூரி கட்டணம் கட்டி எனக்கு புத்தாடை எடுத்து கொடுத்து, நீ கல்லூரிக்கு சென்று வாழ் மகளே, உன்னால் படிக்க முடியவில்லை என்றால் என்னை போல் நீயும் வீணாகி விடுவாய், உனது வாழ்க்கை நன்றாக இருக்கட்டும் என்று அவள் கூறினாள். அவளுக்கு அந்த கல்வி கொடுத்ததே எனது பாட்டியார் தான். ஆகவே ஒரு பெண்ணுக்கு பின்னாடி பெண் தான் இருக்கின்றார்கள் என்று நான் ஆணித்தரமாக கூறுவேன். எனது தாயார் படித்தது வெறும் 12ஆம் வகுப்பு தான். இன்று அவர் பத்திரத்துறையில் இருக்கின்றார். அவர் பத்திரத்துறையில் இருப்பதனால் அவளுக்கு சமூகத்தை பற்றி கொஞ்சமாக அறியப்படுகிறது. இன்று நான் நிகழ்ச்சிக்கு வருவது முக்கிய காரணமே என் தாயார் தான். என்னால் நன்றாக பேச முடியும், ஆனால் மேடை பேச்சில் எனக்கு அவ்வளவு தெளிவாக பேச முடியாது. இருந்தாலும் உன்னால் முடியும், நீ வெல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நீ பேசிட்டு வா, உன்னால முடியும், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பேசு. பெண்களை பற்றி ஆண்களை பற்றி பேசுறதோட உன் மனசு என்ன தோணுதோ பேசு, யாரும் சாதிச்சாங்க நினைச்சு பேசு. அப்ப நான் நினைச்சேன், எத்தனையோ பேர் எப்படியோ சாதிச்சிருப்பாங்க, அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு எங்க அம்மாவுக்கு கஷ்டம் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது, ஏன்னா எங்க அப்பா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல, எனக்கு நான் மட்டும்தான் எதுவுமே சேர்த்து வைக்கல. எங்களுக்கு சொந்த வீடு நிலம் எதுவுமே இல்லை. அட்ரஸ்ல நாங்க தனியா தான் இருக்கோம், சொந்தக்காரங்க யாருமே இல்லை எங்களுக்கு. எங்க அப்பா நல்லா போயிட்டு வந்து திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட் சொல்ல மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு நைட்டு போன ஒரு காலையில இல்லை. அந்த டைம்ல அவங்களோட மென்டாலிட்டியை நான் நினைச்சதுக்கு அப்புறம் அம்மா என்னப்பா ஆவாங்க, நம்மளால படிக்க கூட முடியுமான்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அவங்க இருந்த சூழ்நிலை அவங்க மீண்டு வந்து எனக்கு இந்த கல்வியை கொடுத்தாங்க, எனக்கு திருப்பி அந்த காலேஜ்ல படிக்க வச்சாங்க, எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. அந்த ஃபீஸ் கட்டுறதுல கூட எனக்கு டியூ டேட் கொடுத்தது என்னோட ஆசிரியர் ஒரு பெண் தான். அந்த கஷ்டத்துல நான் கஷ்டப்பட்டப்போ என் கூட இருந்தது என்னோட பெண் தோழிகள் தான். அவர்கள் தான் எனக்கு எல்லாம் செய்தார்கள். 2 மாத காலங்கள் நான் சரியாக சாப்பிடவில்லை, சரியாக தூங்கவில்லை, எனக்கு ஆடைகள் இல்லை, எனக்கு அழுத்தம் கொடுத்தது அவர்களை. எனது பள்ளி தோழி கூட எனக்காக 2 ஆண்டுகள் அவள் பார்ட் டைம் ஜாப் சென்று எனக்கு ஃபீஸ் கட்டினாள். ஒரு பெண்ணால் தான் ஒரு பெண் வழி புரிந்து கொள்ள முடியும் என்பது நான் அன்று ஆணித்தரமாக நம்பினேன். எந்த ஒரு ஆணும், என் தாய் மாமன், என் பெரியப்பா, சித்தப்பாய்
என்பது திருவள்ளுவரின் வரி. பெண்கள் இல்லாமல் அமையாது என்பது என்னோட வரி. பெண்களை மதிக்க நீ பழகு. உனக்கு நீரின்றி அமையாது உலகு. பெண்களை மதிக்க நீ பழகு என்பது என்னுடைய வரிகள். இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.